அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம், மெய்யெண்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும், மெய்யெண்களை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அது முக்கியமாக வீதமுறு எண்கள்னால் என்ன, வீதமுறா எண்கள்னால் என்ன, இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த வீதமுறு எண்கள், இதோட பண்புகள், இந்த மாதிரி கான்செப்ட்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த ரூட் கான்செப்ட் பார்க்குறோம்ல, ரூட் முருடு, ஓகேங்களா. ஸோ ரூட் கான்செப்டில் வரக்கூடிய இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதே போல் ரூட் கான்செப்டில் வரக்கூடிய எண்களுக்கான ஃபார்முலாவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன கண்டிஷன், என்ன ஃபார்முலா அப்படிங்கிற நோட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டாவே போதும். இதே போல் இந்த ரூட் கான்செப்டில் வந்து கேள்வி கேட்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் வீதமுறு எண்கள்னால் என்ன, வீதமுறா எண்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா பேசிக் பார்த்தாச்சு. பின்ன வடிவில் எழுதக்கூடிய எல்லா எண்களுமே வந்து நம்ம வீதமுறு எண்கள் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதிலே வீதமுறு எண்கள்லே உங்களுக்கு வந்து 2 டைப் இருக்கும். அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சின்ன சின்ன பேசிக்கானதான் நீங்கள் மறுபடியும் இதை பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஒன்ஸை நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து வீதமுறா எண்கள் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ பெர்ஃபெக்ட் ரூட் வேல்யூ, இப்போ ரூட் 4னால் அதோட வேல்யூ 2ன்னு தெரியும். அதே இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லாத ரூட் வேல்யூ எல்லாமே வீதமுறா எண்கள் தான். முழுக்களை வீதமாக எழுத முடியாத எண்களை வீதமுறா எண்கள்னு சொல்லிட்டாங்க. இந்த ரூட் கான்செப்டில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த பை நம்ம சொல்லுவோம்ல, பைங்கிற வேல்யூ, ஆயிலர் எண், இந்த வேல்யூ. அதுக்கு அடுத்தது தங்க சராசரி, அதாவது தங்க விகிதம் அல்லது தங்க சராசரின்னு சொல்லலாம், அல்லது தங்க பிரிவுன்னு சொல்லலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1:1.6 தங்க வீதம் என்னான்னு கேட்டால் இந்த 1:1.6 தான். நீங்கள் இந்த அளவு தெரிஞ்சாவே போதும். இதையும் வந்து இதுவும் என்ன, வீதமுறா எண்கள் கேட்டகரி தான். அவ்வளோதான். அப்போ வீதமுறை என்ன, வீதமுறா எண்கள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பை சார்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது தான். இப்போ பை சார்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெய்யெண்கள் அப்படிங்கிற கான்செப்டில் சூப்பராக சிம்பிளாகவே வந்து உங்களுக்கு இந்த பை சார்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதை புரிஞ்சுட்டா போதும். ஓகே. ஸோ இப்போ மெய்யெண்கள், ரியல் எண்கள், நம்ம ரியல் நம்பர் சொல்கிறோம். அனைத்து வீதமுறு மற்றும் வீதமுறா எண்கள் உள்ளடக்கியதான் மெய்யெண்கள் நம்ம சொல்கிறோம். அப்போது மெய்யெண்கள் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வீதமுறு எண்கள், இன்னொன்று வீதமுறா எண்கள். அடுத்து வீதமுறு எண்களில் முடிவுறு தசம விரிவு இருக்குது, முடிவுறா தசம விரிவும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப சிம்பிளாக இப்போது 6/3ன்னு இருக்குது. இதை நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். அதே இது உங்களுக்கு 3/6ன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை அடித்து கொடுக்குறோம் 1/2. இதை நம்ம சிம்பிளை பண்ணால் 0.5 இதோட முடிஞ்சிடும். இதான் வந்து முடிவுறு தசம விரிவுன்னு நம்ம சொல்லலாம். அதே இது இப்போ நீங்கள் 10/3 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா தசம எண்ணில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து 3. அடுத்தது 1ன்னு மீதி கிடைக்கும். அப்போயும் வந்து 3 0 சேர்க்கும்போது அப்படியே 3 வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த எண்களை தான் வந்து நம்ம முடிவுறா தசம விரிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த 2மே வீதமுறு எண்களோட டைப்பு தான். அப்போ வீதமுறு எண்களில் முடிவுறு தசம எண்ணும் இருக்குது, முடிவுறா தசம எண்ணுங்கிறது இருக்குது. அடுத்து வீதமுறா எண்களில் இந்த 2 கண்டிஷனுமே இல்லாது, அதாவது முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம விரிவு இதுதான். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ சுழல் தன்மை அப்படின்னா இந்த 3.33 ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குல்ல. அதே இது ஏதாவது 2 இப்போ 1313 கூட, இப்போ 0.1313 கூட இது மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே கூட வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்பரில் இருக்குது. இதெல்லாம் வந்து வீதமுறு எண்களில் சேரும். அதே இது இந்த கண்டிஷன் இல்லாமல் சுழல் தன்மையற்ற தசம விரிவு அப்படிங்கிற கேட்டகரி வீதமுறா எண்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம பை வேல்யூ எப்படி நம்ம சொல்கிறோம், 3.14ன்னு சொல்கிறோம். அதே 14க்கு அடுத்தடுத்த நம்பர்ஸும் இருக்குது, சேம் நம்பர் ரிப்பீட் ஆகாது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வீதமுறா எண்கள் மென்ஷன் பண்ணுறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுட்டாவே போதும். ஓகேவா. இப்போது இது ரிலேட்டடாக எப்படிலாம் கேள்விகள் இருக்குமோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது நான் மறுபடியும் முன்னாடி உள்ள பயிற்சி கணக்குக்கு நான் போகிறேன். அதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு
எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரொம்பலாம் பார்க்க தேவையில்ல, நான் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதுதான், தசம எண்களை P/Q வடிவில் எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, ஒரு பின்ன வடிவில் மாற்று அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், 4மே 4 மெத்தடில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஆக்சுவலாக ஒரு நம்பர் கொடுத்து 0 கொடுத்து மேலே பார்னு கொடுப்பாங்க. இப்போது ரொம்ப சிம்பிளாக அந்த பார் இல்லாமல் 0.3 மட்டும் இருந்துச்சுன்னா இதை நம்ம பின்ன வடிவில் எப்படி நோட் பண்ணுவோம்? அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கனால 3 அப்படியே போட்டு டிவைடில் 10ன்னு போடும். அதே 0.32 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 32ங்கிற போட்டுட்டு டிவைடில் 100ன்னு போடுவோம். இதுதான். அதே இது இங்கே மேலே பார் அப்படிங்கிற மாதிரி வருதா? ஸோ மேலே பார்னு வந்துச்சு அப்படின்னா இப்போ கண்டிஷன் வேறு. இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சாவே போதும். ஃபஸ்ட் நம்பரை கவனிங்க, 0.3 பார்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை நம்பருக்கு மேலே பார்னு கொடுத்துருக்காங்களோ அத்தனை அந்த நம்பர் 9 மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போ ஒரே ஒரு 9 மட்டும் நம்ம நோட் பண்ணணும். மேலே அந்த எந்த நம்பருக்கு பார் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் நோட் பண்ணிடலாம். அதாவது 0 மட்டும் இருக்கனால இந்த 3 அப்படியே போட்டுட்டு மேலே பார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டிவைடில் 9 நோட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக மேலே பார்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அது அந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான். அப்போ ரிப்பீட்டடாக எழுதிக்கிட்டே இருக்கிறது பதிலாக ஒரே ஒரு டைம் மட்டும் நோட் பண்ணிவிட்டு மேலே பார்னு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருந்ததோ அத்தனை 9 டிவைடில் நோட் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே சிம்ப்ளை பண்ண பாசிபிள் இருந்தால் சிம்ப்ளை பண்ணலாம். 3ஆல் அடித்து கொடுக்கலாம்ல. அப்போது 1 3 3 3 9, அப்போ 1/3 அப்படிங்கிறது தான் இதோட பின்ன வேல்யூ. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. இப்போ இதுக்கு அடுத்தது நீங்கள் பாருங்கள், அடுத்தது ரெண்டாவது கவனிங்க, 2.124ன்னு இருக்குது. இதில் இந்த 1 to 4க்கு மேலே தான் பார் இருக்குது. முன்னாடி 0 இருந்ததுனால நம்ம டைரெக்டாக இந்த 3 மட்டும் எழுதிட்டோம். ஆனால் இங்கே 2 இருக்கிறதுனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, முழு நம்பர் அப்படியே எல்லாமே நோட் பண்ணிடுங்க. 2 1 2 4. அடுத்து எந்த நம்பருக்கு மேலே பார் இல்லையோ அந்த நம்பரால் மைனஸ் பண்ணணும். டிவைடட் பை, நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பருக்கு தான் நீங்கள் ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ இங்கே 3 நம்பருக்கு மேலே பார்னு இருந்ததா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 3 9 நோட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். நாளையுமே நீங்கள் நல்லா கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 2124லேருந்து 2 போனுச்சுன்னா 2122 டிவைடட் பை 999. இதை சிம்பிளை பண்ண முடியுமா? சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதற்கான பின்ன வேல்யூஸ். அப்போ ரெண்டாவது கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சிருச்சா? இப்போ மூணாவது கவனிங்க, மூணாவது பாருங்கள். மூணாவது கேள்வி 0.45, அதில் 5க்கு மேலே தான் பார் இருக்குது. 0.45, 5க்கு மேலே தான் பார் இருக்குது. இதை நீங்கள் பின்ன வழியாக எழுதணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ 0 பாயிண்ட்னு இருக்குது, அப்போ முழு வேல்யூனா 45 தான். இப்போ மைனஸ் நோட் பண்ணுறோம். எந்த நம்பருக்கு மேலே பார் இல்லை? 4ங்கிற நம்பருக்கு மேலே பார் இல்லை, அதனால் இதை நீங்கள் 4ஆல் மைனஸ் பண்ணிடணும். டிவைடட் பை, இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு நம்ம எந்த மாற்றம் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா மேலே 3 நம்பர், அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பருக்கு மேலேயே பார் இருந்ததுனால 3 9 நோட் பண்ணதோட முடிச்சிட்டோம். இதே இது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுல ஒரு நம்பருக்கு மேலே தான் பார் இருக்குது. அப்போ ஒரே ஒரு 9 நோட் பண்ணுங்கள். எந்த நம்பருக்கு மேலே பார் இருக்கோ, எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை 9 நோட் பண்ணணும். இப்போது பார் இல்லாத ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு இப்போ ஒரு நம்பர் தானே இருக்குது, அந்த ஒரு நம்பருக்கு பதிலாக ஒரு 0 சேர்த்துக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 45ல் 4 போனுச்சுன்னா 41/90. இதுதான் அதற்கான ஆன்சர். நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் நினைக்கலாம், எல்லாமே 4லுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக நான் சொல்கிறேன். நீங்கள் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போதே தெரியும், இதையும் கம்பேர் பண்ணும்போது. இப்போ நம்ம யோசிப்போம், அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பருக்கு மேலே பார் இல்லையே சார், அப்போ ஒரு 0 நம்ம சேர்த்துருக்கக்கூடாது அப்படின்னு டவுட் வரும். அதனால தான் இங்கே முழு நம்பரில் எந்த மாற்றம் இருக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடியதில் தான் இந்த கண்டிஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னா 4வது இது ரொம்பவே ஈஸி.
நாலாவது இதே போல் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 0.0 ஓகே 0.568 கொடுத்துருந்தாங்க. 8க்கு மேலே மட்டும் பார் இருக்கும், அதாவது 6-8க்கு மேலே மட்டும் பார் இருக்கும். இதுதான் இங்கே கொடுத்துருந்தாங்க. கரெக்டு தானே? எஸ். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம், நல்லா கவனிங்க. முழு நம்பர் நோட் பண்ணோம் அப்படின்னா 568 போட்டுருவோம். இப்போது எந்த நம்பருக்கு மேலே பார் இல்லை, 5ங்கிற நம்பருக்கு மேலே, ஏன்னா இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது, அதனால் இந்த -5 நம்ம நோட் பண்ணிடலாம். டிவைடட் பை 2 நம்பருக்கு மேலே பார் இருந்துச்சா, அப்போ 2 9 நோட் பண்ணிடணும். ஒரே நம்பருக்கு மேலே மட்டும்தான் பார் இல்லை, அப்போ ஒரே ஒரு 0 போட்டுடணும். இதை சால்வ் பண்ணுங்கள். 563 டிவைடட் பை 990. இப்போ இதை இன்னும் நம்ம சிம்பிளை பண்ண முடியுமா, அதாவது 3ஆல் இதை அடித்து கொடுக்க முடியுமா, முடியாது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த 4ஐயும் கரெக்டாக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருங்க. பார் கான்செப்டில் வரக்கூடியது எல்லாமே உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இதே மாதிரி தான் உங்களுக்கு பயிற்சி கணக்கில் கொடுத்துருப்பாங்க. பயிற்சி கணக்கில் நீங்கள் ஒரு சில சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பார் கான்செப்டில் வரக்கூடியது எல்லாமே கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஓகே, இப்போ என்னென்ன அடுத்தது பாருங்கள். பயிற்சி கணக்கில் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பார்த்துடலாம். பாருங்கள், கீழ்காணும் தசம விரிவுகளை வீதமுறை எண்ணாக எழுதுக அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4வது கொஸ்டினே நீங்கள் நல்லா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், 0.24 தானே. அப்போது 0.24 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதுலையுமே 24 அப்படியே போட்டுற வேண்டியதான். டிவைடில் 99 நம்ம போட்டுடலாம். சிம்ப்ளை பண்ண பாசிபிள் இருந்தால் சிம்ப்ளை பண்ணலாம். இப்போது இதை 3ஆல் அடித்து கொடுக்கலாமா, 3ஆல் அடித்து கொடுத்தா 3×24, 3×9, அப்போ 8/33ங்கிறது அதற்கான ஆன்சர். இது புரிஞ்சா? அடுத்தது 2வது கவனிங்க. இப்போ இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தட் தான். -5.132ன்னு இருக்குது. இது ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸில் அப்படியே வந்து 5132 நம்ம நோட் பண்ண போகிறோம். டிவைடில் என்ன பண்ண போகிறோம், 1000 நம்ம நோட் பண்ண போகிறோம். இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். நம்ம 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சிம்ப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அதே இது 4வது நீங்கள் கவனிங்க. 4வது கவனிச்சிங்கன்னா 3.17, 7க்கு மேலே தான் மட்டும்தான் பார் இருக்குது. அப்போது 317 அப்படியே போட்டுருங்க. எந்த நம்பருக்கு மேலே வந்து பார் இல்லையோ நல்லா கவனிங்க. இதில் என்ன மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இப்போ 3, 1 இந்த 2 நம்பருக்கு மேலே பார் இல்லை, அதனால் அந்த 31ன்னு போட்டுருங்க. இடையில பாயிண்ட் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு விஷயம் இல்லை. நம்ம இந்த இதை நம்ம பின்னமாக மாற்றுங்கிற போது கரெக்டாக மொத்த நம்பர் நோட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம அதாவது எத்தனை நம்பருக்கு மேலே பார் இல்லையோ அந்த நம்பரால் மைனஸ் பண்ணிட்டோம். டிவைடில் என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு நம்பருக்கு மேலே தான் பார் இருக்குது, அப்போ ஒரே ஒரு 9 நோட் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம இந்த டெசிமலுக்கு அடுத்து தான் நம்ம கவனிக்கணும். இப்போ 2 நம்பருக்கு மேலே பார் இல்லாதனால 2 0 போகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதான் நான் ஆரம்பத்தில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே ஒரே ஒரு டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பருக்கு மேலே தான் பார் இல்லை, அப்போ ஒரே ஒரு 0 போட்டுக்கணும். இதுதான். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 7ல் 1 போணுச்சுன்னா பேலன்ஸ் 6. அடுத்தது இங்கே 1, அப்போ 11ல் 3 போணுச்சுன்னா 8, இங்கே 2 தான் இருக்கும். 286 டிவைட் பை 90. இதை நம்ம 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 143 டிவைட் பை 45. இதுக்கு இதை சிம்ப்ளை பண்ண முடியாது. இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இது இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணணும். அதே போல் நீங்கள் மற்றதும் ட்ரை பண்ணுங்கள். சேம் கான்செப்ட் தான். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இந்த பார் கான்செப்டில் வரக்கூடியதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், என்னென்ன மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெளிவாக தெரிஞ்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சரி, இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சிந்தனை களம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழ்கண்டவற்றில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 9இன் வர்க்கமூலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 9ஓட வர்க்கமூலம் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று 3 அல்லது -3 அப்படிங்கிறது. கண்டிப்பாக இது இதுவுமே கரெக்டு தான். ஏன்னா இப்போ √9 இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம +or-3 நோட் பண்ணலாம். அப்போது ஆப்ஷன் இந்த 4வது ஆப்ஷனுமே கரெக்டு. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனுமே கரெக்டுன்னு பார்த்துட்டோம். இப்போ 3வது ஆப்ஷனை கவனிங்க. √9 கொடுத்து அதுக்கப்புறம் தான் வெளியில் மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ அந்த மைனஸ் எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். √9க்கு பதிலாக நம்ம 3 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். அதனால் இதுவும் கரெக்டு.
ஸோ இப்போ √9 +or-3 இதுக்கு தான் ஆன்சர் வந்து நம்மளுக்கு தவறாக ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ஒன்று +3 நம்ம ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கலாம், அல்லது -3 நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் கூட 9 கிடைக்கலாம். அப்போ +or-3ங்கிறதா வரணும். இது மட்டும் தான் தவறாக இருக்குது. ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷன் தான் தப்பு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஸோ இதை நம்ம அசால்ட்டாக நினைக்க வேணாம். எக்ஸாம்களில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி தெரியும். இதை நீங்கள் எந்த நேரத்துலையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி மாடல் மட்டும் பார்க்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி நிறையா அந்த 2 பேஸில் வரக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ 2 power 1, 2 power 2, 2 power 3 இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்து ப்ராப்ளம் வச்சு நம்ம பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே இப்போ ஒவ்வொன்றும் அது ஸ்கொயர் வேல்யூவா க்யூப் வேல்யூவா இந்த மாதிரிலாம் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். இப்போ 3வது கொஸ்டினுக்கு நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ 49 ஹோல் பவர் 1/2ன்னு இருக்குது. இப்போ இது நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்? இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை எதோட பவர் வேல்யூவாக நம்ம மாற்றணும், பவரில் என்ன வரணும், இதை நம்ம தெரிஞ்சுருக்கோம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டிவைடில் என்ன வருதோ அதுவே வந்துட்டு இங்கே ஒரு நம்பராக ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக வரும். இதுதான் நீங்கள் கண்டிஷன். இப்போ 49னா 7 ஸ்கொயர்டு வேல்யூ நம்ம 49 சொல்லலாம். இப்போ அந்த பவரில் இருக்க அந்த 1/2 அப்படியே போட்டுடலாம். இப்போ இந்த பவர் வேல்யூ 2 பவர் மல்டிபிள் பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 7ங்கிறதா இதற்கான ஆன்சராக கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அதே போல் தான் இப்போ இங்கே 243ன்னு இருக்குது, ஹோல் பவர் 2/5ன்னு இருக்குது. அப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து எப்படி மாற்றணும்? பவர் வேல்யூவை 5 இங்கனக்குள்ளே இருக்க 5 மாற்றணும். அப்போ தான் வந்துட்டு பவர் 5ன்னு வரும்போது கேன்சல் ஆகும். அப்போ எதோட வேல்யூ பவர் 5 நோட் பண்ணால் 243ன்னு வரும் பாருங்கள். 3ஓட பவர் வேல்யூ 5 வந்தால் தான். அப்போ 3 power 5னா நம்ம என்ன பண்ணுவோம்? 3 × 3 × 3 × 3 × 3 நோட் பண்ணுவோம். இப்போ 3 இங்கேயும் 3 9 81 81 × 3 81 × 3 பாருங்கள். 1 3 3 24 243 வருதா? அப்போ 3 power 5 தான். அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 243க்கு பதிலாக 3 power 5 நோட் பண்ணலாம். பவரில் இருக்க 2/5 அப்படி நோட் பண்ணுங்கள். அப்போ இந்த 5 கேன்சல் ஆயிரும். 3 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 9. இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரெண்டாவது புரிஞ்சா? இப்போ அதே போல் தான் இப்போ உங்களுக்கு இந்த இதுக்கு நீங்கள் ஆன்சர், அதாவது பவரில் இருக்க வேல்யூவை மைனஸில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா இங்கே இருக்கிற வேல்யூவை, அந்த பேஸில் இருக்க வேல்யூவை தலைகளாக மாற்றிக்கலாம். இப்போ 9 power 3/2 -3/2ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி மாற்றலாம்னா 1/9 power 3/2 நோட் பண்ணலாம். இப்போ மைனஸில் இருக்க வேல்யூ ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றோட இந்த பவர் வேல்யூ என்ன தான் போட்டாலும் அதோட மதிப்பு ஒன்று தான். அப்போ மேலே இருக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்து இப்போ 9 அப்படிங்கிறத 3 ஸ்கொயர் நம்ம எழுதலாமா? ஸோ 3 ஸ்கொயர் எழுதலாம். இந்த பவர் வேல்யூ இங்கே வந்து டிவைடில் 3/2 நம்ம நோட் பண்ணிடுறோம். இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/3 க்யூப்னு இருக்கும். அப்போ 1/3 க்யூப்னா 3 க்யூபோட வேல்யூ 27. 1/27 தான் இதற்கான ஆன்சர். இப்போ இதே போல் அடுத்தது பாருங்கள், 64/125 64/125 ஹோல் பவர் -2/3ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இங்கே டிவைடில் 3ன்னு இருக்கனால இந்த 64 எதோட க்யூப் வேல்யூவாக இருக்கும்? 4 க்யூபோட வேல்யூவாக இருக்குமா? டிவைடட் பை இங்கே 125 5ஓட க்யூப் வேல்யூ. இப்போ நீங்கள் பவரில் இருக்க வேல்யூவை நீங்கள், அதாவது இப்போ இங்கே காமனாக 3ன்னு இருக்கிறதுனால 4/5 ஹோல் க்யூப் இன்ட்டு -2/3 இப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ 3 கேன்சல் ஆயிரும். 4/5 பவர் -2ன்னு இருக்குது. இப்போ பவரில் இருக்க மைனஸ் வேல்யூ நீங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றுறீங்க அப்படின்னா, அந்த ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? உள்ளே இருக்க ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவை தலையெல்லாம் மாற்றணும். அப்போ 4/5 என்னவா மாறும்? 5/4 மாறும். இப்போ ஸ்கொயர் வேல்யூ ப்ளஸ்ஸாக மாறிடும். அவ்வளோதான். இன்னி 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25, 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16. இதுதான் அதற்கான
ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் அதாவது சிம்பிளை பண்ணுங்கள், சுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, அல்லது மதிப்பு காண்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் அழகாக இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ பின்ன அடுக்கை பயன்படுத்தி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு இது நம்ம 4வது இதே டைரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம். 4வது பார்த்தீங்கன்னா 1/³ இருக்குது, ஹோல் பவர் 7 இருக்கும். இப்போ நம்ம இந்த ³ இருக்குல்ல, இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா, இப்போது இதை இன்னும் நீங்கள் நல்லா பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே இடத்துல க்யூப்ங்கிறது சின்னதாக இருக்கும். வெளியில் தனியாக நோட் பண்ணுவாங்க, பெருசாக நோட் பண்ணுவாங்க, அது வேறு, ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறது தான். ஆனால் இந்த க்யூப்ங்கிறது இந்த இடத்துல கொக்கிக்கு சின்னதாக வந்து 3 நோட் பண்ணுவாங்க. அப்போ இதை நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 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 இடத்துல இந்த இதில் சின்னதாக கொடுத்துருக்காங்கல்ல, அது ஒரு நம்பரோட பவரில் வந்து, அதாவது பவரில் டிவைடில் வரணும், பின்னத்தில் டிவைடில் வரணும். இப்போது உங்களுக்கு 100 அப்படிங்கிறது 10 ஸ்கொயர் தானே, 10 நோட் பண்ணிடுவேன் தான் ஸ்கொயர் வேல்யூ இங்கே வந்துடும். அப்போது க்யூப் அந்த 100 அப்படின்னா 10^2/3 தான் இதற்கான வேல்யூ. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த 10^2/3 நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/7 அப்படியே தான் இருக்கும், 1/7 அப்படியே தான். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 10^2/3 இருக்குது, இன்ட்டு 7 நம்ம தனியாகவே நோட் பண்ணிடலாம். ரெண்டுக்குமே தனியாக 7 7. இப்போ என்ன பாருங்கள், 1/ இந்த மல்டிபிள் ரெண்டுலையும் இருக்குது, இதை எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போது 10^14/3 அப்படின்னு தான் இருக்குது. இப்போ இந்த இது 1/ன்னு இருக்கிறதுனால இதை இதை நீங்கள் 1/ அப்படிங்கிறத நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதை நீங்கள் தலையில் மாற்றினீங்க அப்படின்னா 10 பவரில் இருக்க வேல்யூ மைனஸாக மாறும். இப்போ நம்ம மைனஸாக இருக்கிறத தலையிலாக மாற்றினோம்னா ப்ளஸ்ஸாக மாறணும்னு சொன்னோம்ல. இப்போ ஆல்ரெடி இங்கே ப்ளஸ்ஸாகவே இருந்தாலுமே கூட இது வந்து தலையிலாக இருக்குது. அப்போ நம்ம நேராக மாற்றுங்கிற போது பவர் வேல்யூ மைனஸாக மாறும். இதுதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்படி தான் நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் இங்கே 3வது கொஸ்டினை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் நல்லா என்னோடய கிளாஸ் இப்போ நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ கீழ்காணவற்றில் 5வது மூலத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்மளுக்கு கொஸ்டின் புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு பிக்சரை காமிக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த பின்ன அடுக்கு அப்படிங்கிறதுல என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது, இப்போ ³ எதோட க்யூப் வேல்யூ 64? 4 க்யூபோட வேல்யூ தான். இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா, மூலத்தோட வரிசை அப்படின்னா இந்த மாதிரி இது தான் வந்து மூலத்தோட வரிசை சொல்கிறாங்க. மூல குறியீடு நம்மளுக்கு தெரியும், ரூட்டு இந்த வந்து குறியீடு. மூல அடிமானம் அப்படிங்கிறது இந்த 64ங்கிறது தான். மெய்யன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சோ இதுதான். அதே போல் உங்களுக்கு இப்போ இந்த 5இன் மூலத்தை காண்க அப்படின்னா, இப்போ 32ங்கிறது 2ஓட பவர் வேல்யூ தான் 5, 2ஓட 2/5 தான் 32. அப்போ இதில் இருந்து 5வது மூலத்தை காண்க அப்படின்னா இந்த 5ங்கிறது எதோட பவர் வேல்யூ இதுதான் கேட்குறாங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் 32ல் 5இன் மூலத்தை காண்க அப்படின்னு கேட்டால் 2ங்கிறது அதற்கான ஆன்சர். அதே போல தான் இப்போ 243 ஆல்ரெடி நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், எதோட பவர் வேல்யூ 5? 3/5ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு 243ங்கிறனால அப்போ 243க்கு 5வது மூலம் அப்படின்னு கேட்டால் 3 தான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் இதற்கான ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே போல் தான் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருந்தாலுமே கூட அதை நீங்கள் பவர் 5 வர்ற மாதிரியே நீங்கள் மாற்றிக்கலாம், மாற்றிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரூட் கான்செப்டில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, நல்லா கவனிங்க. ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூட் வேல்யூவில் மாற்றி மாற்றி இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா, ஃபஸ்ட் அந்த ரூட் வேல்யூ பக்கத்தில் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பருக்கான எல்சிஎம் நம்ம பார்க்கணும். அதாவது 3 2 4 இதுக்கான எல்சிஎம் நம்ம பார்க்கணும். எல்சிஎம் என்ன வரும்? 12ன்னு வருமா? எல்சிஎம் 12. இப்போது ஒவ்வொரு நம்பராக எடுத்துக்கோங்க. இப்போது ³ இருக்குது. இப்போ இந்த ரூட் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் எப்படி பவரில் எழுதலாம்? 2 பவர்
1 பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் 1/3ங்கிறது தான் இதுதான். இப்போ இந்த வேல்யூவை நம்ம எடுத்த எல்சிஎம்மால் மல்டிபிள் பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே 4ன்னு கிடைக்குமா? அப்போ 2^4 2^4ஓட வேல்யூ என்ன? 16. அவ்வளோதான். அப்போது இந்த கியூப் ரூட் 2க்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே போல் தான் செகண்ட் எடுத்துக்கோங்க. இதே இங்கே 4 நோட் பண்ணாலுமே கூட இப்போ இதை வேல்யூ நம்ம என்னன்னு நம்ம சொல்லலாம்? அதாவது 1/2 தான். 4 1/2 இதை நம்ம எல்சிஎம் 12ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே 6ன்னு கிடைக்கும். அப்போது 4^6. ஒரு சில நேரத்தில் இந்த இடத்துல 2 நோட் பண்ணலாட்டாலுமே கூட ரூட்டோட வேல்யூ என்ன? பவரில் 1/2ன்னு போடணும். ரூட்டோட வேல்யூ என்ன அர்த்தம்? பவரில் 1/2ன்னு போடணும் அர்த்தம். இப்போது ரூட் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா x^1/2 அவ்வளோதான். இப்போ 4^6 நம்ம கண்டுபிடிச்சி வந்தோம். 4^6ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள். 4 × 4. கண்டிப்பாக இது பெரிய வேல்யூவாக போகும். நீங்கள் இது இப்போதைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. பெரிய வேல்யூ அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்தது இந்த வேல்யூ எடுத்துக்காங்க. என்ன பண்ணுவோம்? இப்போ 4√3 அப்படின்னு இருக்குது. இதை 3^1/4 நோட் பண்ணுவோம். எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை நீங்கள் நோட் பண்ணுவோம். இப்போ என்ன வரும்? இங்கே 3ன்னு வருமா? அப்போ 3³ வேல்யூ 27. இப்போ நம்ம 16 சின்ன நம்பர், இதுதான் ஃபஸ்ட் நம்பருங்கிறது கண்டுபிடிச்சலாம். 27 இது ரெண்டாவது கண்டுபிடிச்சலாம். கண்டிப்பாக இது பெருசாக போகும்ல, இது 3வது நம்பர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏறு வரிசை எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது நம்ம நோட் பண்ணணும்? கியூப் ரூட் 2 அப்படின்னு நோட் பண்ணணும். அடுத்தது இங்கே 4 3 நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த வேல்யூ நம்ம நோட் பண்ணணும். இதுதான் அதற்கான ஆன்சர். இதான் ஏறு வரிசை எழுதுனதுக்கு. ஸோ நீங்கள் எல்சிஎம் எந்தெந்த வேல்யூவை எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ணணும்? அந்த பவர் வேல்யூலாம் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதுதான் இதற்கான கான்செப்ட்டு. இதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த சம்முக்கு கீழேயே மூல குறியீட்டு விதிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் சிம்பிளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. எந்தெந்த இடத்துல லெட்டர் கொடுத்துருக்கா அந்த இடத்துக்குலாம் நீங்கள் நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்பரை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், n√a^n இருந்துச்சுன்னா, அதாவது இங்கேயும் சேம் நம்பர் ரூட் வேல்யூ இருக்குது அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு ஏ தான் ஆன்சராக கிடைக்கும். இப்படி கொடுத்தாலும் சரி, அல்லது இப்போ இங்கே என்னன்னு இருந்து a^n கொடுத்துருக்காங்க. a^n இங்கே கொடுத்துருந்தாலும் சரி, இது ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு ஏ தான் ஆன்சராக கிடைக்கும். பாருங்கள், ரெண்டு விதமான மெத்தடுக்குமே வேறு ஒன்றும் இல்லை. n வேல்யூவை காமனாக வெளியில் கொடுத்துருந்தாலும் சரி, பக்கத்தில் a^லேயே கொடுத்துருந்தாலும் சரி, இந்த எண்ணுமே கேன்சல் ஆகிடும். இது புரிஞ்சா? இப்போ இதை வச்சு நீங்களாக ஒரு நம்பர் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இப்போ n-ங்கிறது பல நீங்கள் 3ன்னு கூட வச்சுக்கோங்க, ஏங்கிறத 5னே கூட வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? கியூப் ரூட் இங்கே 5ன்னு இருக்குது, ஹோல் கியூப் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 3 கேன்சல் ஆகிட்டு இந்த ரூட்டுக்குள்ளே இருந்த என்ன வேல்யூ அதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த ஃபார்முலாவை ஒரு நம்பராக வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. அதே இது இப்போ நம்ம இங்கே பார்த்த மாதிரி, இந்த சைடு பார்த்த மாதிரி, இங்கே பாருங்கள் 3 5 கியூப்னு வந்திருந்தாலுமே கூட இந்த மூணு கேன்சல் ஆகிட்டும் 5 தான் இதற்கான ஆன்சராக நம்ம எடுத்துக்கலாம். இது புரிஞ்சா? இப்போ அதே இது இந்த அடுக்க வடிவத்தில் கொடுத்துருந்தாலும் பாருங்கள், இப்போ a^1/n பவர் என்னன்னு இருந்தாலுமே கூட நம்ம என்ன ஆயிரும்? இந்த எண்ணும் கேன்சல் ஆகிட்டு ஏ தான் ஆன்சராக கிடைக்கும். அதே இது இந்த பின்ன வேல்யூ வெளியிலையும் n வேல்யூ உள்ளேயும் கொடுத்துருக்காங்க, a^n^1/n. அப்போ இந்த எண்ணு கேன்சல் ஆகிரும், ஏ தான் அதற்கான ஆன்சராக கிடைக்கும். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ ரூட் கான்செப்டில் எப்படி கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்கிறோம், பவர் வேல்யூவில் எப்படி கொடுத்தா ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ அடுத்ததை பாருங்கள், அதாவது n√a அதே போல் n√b. அந்த ரூட்டுக்கு அந்த இதுக்கு மேலே இருக்கிறது சேமாக இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் வேறு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரூட் n-ங்கிறத காமனாக எடுத்துகிட்டு ரூட்டுக்குள்ளே இருந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதில் இருந்து நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது n வேல்யூ 3ன்னு வச்சிட்டாலும் சரி, ஏபிங்கிறத நீங்கள் 5 6ன்னு வச்சிட்டாலும் சரி. அப்போ 3 இங்கே 5, அதே போல்
3 இங்கே 6ன்னு இருக்குது. அப்போ நம்ம காமனாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 3ன்னு காமனாக போட்டு 5 6 மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 30. இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிடலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே போல் தான் உங்களுக்கு இங்கே அடுக்கில் பாருங்க, a பவர் 1/n இன்ட்டு b பவர் 1/n. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏபிங்கிறத காமனாக வச்சுட்டு பவர் வேல்யூ காமனாக இருக்குல்ல, சாரி பவர் வேல்யூ தானே காமனாக இருக்குது, அந்த பவர் வேல்யூ காமனாக வச்சுட்டு ஏபியை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் அந்த விதிகளில் நீங்கள் ஜஸ்ட்டு டைரெக்டாகவே இப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் தான் இங்கே பாருங்கள், டபுள் ரூட்லாம் வந்து வேறு வேறு இப்போ வேல்யூ n mன்னு இந்த மாதிரி இருக்குது. அப்போனா என்ன, இப்போ n வேல்யூ 3ன்னு வச்சுக்கோங்க, m வேல்யூ 4 2 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி எழுதலாம், காமனாக ரூட் வேல்யூ நம்ம நோட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே அந்த 3 4 மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் 12 அப்படின்னு இருக்கும். இதுதான். ஸோ இதை நம்ம இந்த NM மாற்றி கொடுத்துடலாம். சரி, இதான் அதற்கான ஆன்சர். அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே நல்லா கவனிக்கணும், நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் ஒரே நம்பரே வந்திருக்கும், அப்போ அழகாக கேன்சல் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா பின்ன வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது என்னன்ட்டு, அதே போல் அடுத்த பவரில் வேறு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏங்கிறத காமனாக நோட் பண்ணிவிட்டு 1/n அந்த mn மல்டிப்ளை பண்ண வேண்டியது. அப்போ a பவர் 1/mn இதுதான். இப்போ mn மாற்றி கொடுத்தாலும் சரி, இதே ஆன்சர் தான். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்தது லாஸ்ட்டாக இதை கவனிங்க, n√a டிவைடட் பை n√b ஈக்குவல் டு, இப்போ இதில் என்னென்னா ரூட் அந்த எண்ணுங்கிறது காமனாக இருக்குது, ஏபையும் பியை வந்து நம்ம ஒரே ரூட்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணிடலாம், a/b நோட் பண்ணிடலாம். இது அதற்கான ஆன்சர். அதே போல் தான் உங்களுக்கு இந்த அடுக்கு கான்செப்ட்லேயும் உங்களுக்கு இதே இதுதான். உங்களுக்கு a 1/n காமனாக இருக்குது, அதனால் காமனாக நோட் பண்ணிவிட்டு a/bங்கிறத உள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே நோட் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை வச்சு ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து இதே கான்செப்டில் தான் வரும், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வேறு சம்மு நான் காமிக்கிறேன், அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 2-3 ரூட் வேல்யூலாம் வந்து வர கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுங்கிறத பாருங்கள். நான் நல்ல தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போது ரூட் 63 இருக்குது, மைனஸ் ரூட் 175 இருக்குது, ப்ளஸ் ரூட் 28ன்னு இருக்குது. இந்த மாதிரி கொடுத்து இதை சுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ இல்லை. அப்போது நீங்கள் ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை ரெண்டாக பிரிக்கணும். அந்த ரெண்டாக பிரிக்கிறதுல ஒரு நம்பர் பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். இப்போ 63ன்னு பாருங்கள், 9 7 63, 9 7 63 தானே. அப்போது 9ங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர், 7ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை. இப்போ இது என்ன ஆகும், இந்த 9 ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 3ன்னு மாறிடும். அப்போ 3√7ங்கிறது தான் இந்த ரூட் 63 நம்ம சேஞ்ச் பண்ணது. புரிஞ்சுங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, மற்ற நம்பரையும் நீங்கள் அதே போல் 2 நம்பராக பிரிக்கலாம். இதில் இன்னொரு குழு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது வந்து அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லையோ அது எல்லா இடத்துலையுமே வந்துடும். இதுதான் ட்ரிக்கு. நீங்கள் ஒரு இதை கரெக்டாக நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், 28னா 4 7 28. அப்போ 4ங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் தானே, இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 175ன்னு பார்த்தீங்கன்னா 7, அதாவது 25 × 7ன்னு பார்த்தீங்கன்னா 175. அப்போ 25ங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் தானே. இப்போ எல்லாத்துலேயும் அப்படியே வெளியில் எடுங்க, 25 ரூட்டுக்கு வெளியில் வந்துச்சுன்னா 5√7, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் நோட் பண்ணிடுங்க, 2√7. இப்போது இந்த √7 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குல்ல, அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வெளியில் இருக்க நம்பரை மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தா போதும். அதாவது √7ங்கிறதே உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். வெளியில் இருக்கிறது பாருங்கள், எது ப்ளஸில் இருக்குது, 3 2 ப்ளஸில் இருக்குது. அப்போது 5 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடலாம். ப்ளஸ் 5√7. அதே போல் இங்கே -5√7 இருக்குல்ல, -5√7. அப்போ ப்ளஸ் 5√7 -5√7 எல்லாம் கேன்சல் ஆகிடும். 0 தான் அதற்கான ஆன்சர். இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
அதே இது நீங்கள் ரெண்டாவது கொஸ்டினை கவனிச்சிங்கன்னா க்யூப் ரூட் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், க்யூப் ரூட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 வெளியில் தனியாக வந்திருக்கு, மல்டிபிள் 2 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் 14 இருக்குது. அதே போல் 3 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் 625 இருக்குது, மைனஸ் 4 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் 320 இருக்குது. இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ பெர்ஃபெக்டான க்யூப் வேல்யூ கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் பிரிக்கும்போது, இப்போ 2ங்கிறது தனியாக வெளியில் வந்துடும். இதை நீங்கள் பிரிக்கும்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ ஒரு நம்பர் பெர்ஃபெக்டான க்யூப் வேல்யூ இருக்கணும். இன்னொரு நம்பர் வேறு என்ன வேணால் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 40 வந்து 8 5 40 நம்ம பிரிக்கலாமா, இது க்யூப் ரூட் தான். அப்போது இங்கே என்ன ஆகும், இந்த 8ங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான க்யூப் வேல்யூ தான். ஏன்னா 2 க்யூபோட வேல்யூ தான் 8. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சா, இப்போ இது வெளியே எடுத்தோம்னா 2ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 க்யூப் ரூட் 5 இதுதான். அப்போ இந்த 5ங்கிறது எல்லாத்துலேயுமே காமனாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ 3 இன்ட்டு 625ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 125 இன்ட்டு 5. இப்போ இந்த 5ஆல் இந்த நம்பரை டிவைட் பண்ணிங்க அப்படின்னாவே 125 கிடைக்கும். அப்போ 125 இன்ட்டு 5 நம்மளுக்கு 625. அதே போல் 4 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப், இந்த இடத்துல 5ன்னு வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 5ன்னு வந்துச்சு அப்படின்னா எதோட 5 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 320 கிடைக்கும். 64 இன்ட்டு 5 320. அப்போ 64ங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான க்யூப் வேல்யூ தான். அப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள், வெளியில் வரும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது, வெளியில் வரும்போது இப்போ இங்கே க்யூப் ரூட்டா வெளியில் வரும்போது 5ன்னு வரும். 5 க்யூப் ரூட் 5 மைனஸ் 4 இன்ட்டு இது வந்து வெளியில் வரும்போது 4 தான் வரும், 4 க்யூப் ரூட் 5ங்கிறது. அப்போ இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள், 2 4 4 க்யூப் ரூட் 5 ப்ளஸ் 1 15 க்யூப் ரூட் 5 மைனஸ் 4 16 க்யூப் ரூட் 5. இப்போ இதில் என்ன ஆகும், ப்ளஸில் இருக்கிறது 4ம் 15ம் இப்போ கூட்டினோம்னா 19 க்யூப் ரூட் 5 மைனஸ் 16 க்யூப் ரூட் 5. 19ல் 16 போணுச்சுன்னா பேலன்ஸ் 3 க்யூப் ரூட் 5ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த ரூட் கான்செப்டில் பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னா எப்படி பிரிக்கணும், அந்த பிரிக்கிறதுல இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன, இதை தெளிவாக தெரிஞ்சுனாவே போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அதே போல் இங்கேயும் வந்து முருடுகளோட பெருக்கல் பண்பு வகுத்தல் பண்புகள் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தடே தான், அதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு வகுத்தல் கான்செப்டில் இப்போ நம்ம எப்படி ஏறு வரிசையில் எழுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அதே போல் இங்கே வகுக்க அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த நம்பர், இப்போ இங்கே 9 8 6 ரூட் 6ஆல் வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 9க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 9க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்தால் 18 தான் அதுக்கான எல்சிஎம். ஸோ இப்போ இந்த நம்பரை எப்படி மாற்றுவீங்க, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க 8 பவர் 1/9 இந்த மாதிரி மாற்றுவீங்க, எல்சிஎம் மேலே மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், 8 ஸ்கொயர்னு வருமா, ஓகேவா. ஸோ 8 ஸ்கொயர். அடுத்தது டிவைடில் 6 பவர், இப்போ இங்கே பவரில் இந்த வந்து 1/6 நம்ம நோட் பண்ணணும், எல்சிஎம் பாயிண்டால் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இங்கே 3ன்னு வரும், என்ன வரும், 6 க்யூப்னு வரும். இதை கரெக்டாக சிம்பிளை பண்ணாலும் கவனிங்க. இப்போ 8 ஸ்கொயர் அப்படின்னா 8 இன்ட்டு 8 போடுவீங்க. 6 க்யூப் பண்ணோம்னா 6 வந்து நீங்கள் 3 டைம் நோட் பண்ணுவீங்க. இப்போ இதை நம்ம 2ஆல் அடித்து கொடுக்கலாம் தானே. 2ஆல் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 2 4 2 6. அதே போல் 2 4 2 6 புரிஞ்சா. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 2 2 6 அவ்வளோதான். இப்போ மேலே இருக்க 8 அப்படியே தான் இருக்கும். இங்கே 3 வந்து க்யூப் பண்ணோம்னா 27. அப்போது 8/27 தான் அதற்கான ஆன்சர். 8/27 தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்கள். இப்போ இதில் இதோட முடியலை, 8/27ஓட முடியலை. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, பவரில் ஆல்ரெடி நம்ம எல்சிஎம் எடுத்தது என்ன 18 தானே. ஸோ அதை நம்ம 1/18 நம்ம நோட் பண்ணிடணும். ஏன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் எப்படி கிடச்சிருக்குன்னா நல்லா கவனிங்க. இப்போ 8/27 நம்ம சொல்கிறோம், ரூட்டில் வந்து
இந்த 8 டிவைடட் பை அதே போல் 18 இங்கே 27 இந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/ல நம்ம நோட் பண்ணுறோம்ல. அப்போ 1/ல நோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8/27 பவரில் நம்ம 1/18 நம்ம நோட் பண்ணோம். இப்போ 8ங்கிறது ஒரு கியூப் வேல்யூ தான், 27ங்கிறது ஒரு கியூப் வேல்யூ தான். எதோட கியூப் வேல்யூ? 8ங்கிறது 2ஓட கியூப் வேல்யூ, 27ங்கிறது 3ஓட கியூப் வேல்யூ. அப்போ இது ரெண்டுக்கு காமனாக கியூப் நோட் பண்ணிடுறோம். பவரில் இருக்க 1/18 நம்ம நோட் பண்ணுறோம். அப்போ நம்ம அடிச்சு கொடுத்தா 1/6ன்னு கிடைக்குதா? அப்போது 2/3 ஹோல் பவர் 1/6 இதுதான் அதற்கான ஆன்சர். இப்போது இதுலேயும் வந்து இன்னும் நீங்கள் மாற்றம் பண்ணலாம். எப்படி மாற்றம் பண்ணலாம் அப்படின்னா 1/, அப்படின்னு வர்றதை நீங்கள் இந்த இடத்துல ரூட்டில் காமனாக நோட் பண்ணல, இந்த இடத்துல 6 நோட் பண்ணிவிட்டு 2/3ங்கிறத ரூட்டுக்குள்ளே நோட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வேறு என்னென்ன வருமோ அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பயிற்சி கணக்கு பாருங்கள். பயிற்சி 2.6ல் இப்போ நம்ம பார்த்த அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம், ஆர் சப்ராக்ட் பண்ணிடலாம். ஏன்னா √3 எல்லாமே காமனாக இருக்குது. அப்போ √3ல தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸில் இருக்கிறது இந்த 5ம் 18 நம்ம கூட்டினோம்னா 23 -2 மட்டும். அப்போ என்ன ஆகும்? 21 √3ங்கிறது அதற்கான ஆன்சராக கிடைக்கும். அதே போல் தான் இதுவும் காமனாக கியூப் √5ன்னு இருக்குது. அதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? உள்ளே வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ இல்லை. அப்போ அதை நம்ம கரெக்டாக நம்ம பிரிக்கணும். இப்போ √75 கரெக்டாக நம்ம பிரித்தோம்னா ஒரு நம்பர் பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அப்போது 25 × 3 75ன்னு வருதா? அப்போ 25 ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர். அப்போ 3 எல்லாத்துலேயுமே காமனாக பிரியும். இதை வச்சு நம்ம அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த 3வது கொஸ்டினே பாருங்களேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த 3வது கொஸ்டினே பாருங்கள். 3வது கொஸ்டினில் இந்த ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேல்யூவும் கொடுத்துருந்து லாஸ்ட்டில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு √40 - √20 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 40 அப்படிங்கிறத இப்போ ரூட் அளவில் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இப்போது நம்ம 4 × 10 நம்ம பிரிக்கலாம். ஏன்னா ஒரு நம்பர் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ரூட் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆன்சராக வரணும். இதுதான். அடுத்தது இப்போ √20 அப்படிங்கிறத 2 × 10 நம்ம பிரிச்சுக்கலாம்ல. அப்போ ஒவ்வொன்றுலையுமே இப்போ √4ங்கிறது வெளியில் வந்துச்சுன்னா 2ன்னு வரும். 2 √10 மைனஸ் இங்கே √2 × √10ன்னு தான் இருக்கும். ஒவ்வொரு வேல்யூ நோட் பண்ணுங்கள். இப்போ 2க்கு வேல்யூவில் அப்படியே நோட் பண்ணிடலாம். √10க்கு வந்துட்டு வேல்யூ இருக்குது என்ன? 3.162 மைனஸ் √2ஓட வேல்யூ 1.414 இன்ட்டு √10ஓட வேல்யூ 3.162. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ண போகிறோம். அடுத்து இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதை பண்ண அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதுக்கு அடுத்தது பாருங்கள். இன்னி நம்ம இது எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்து சுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது 7 √14ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காமனாக ஒரே நம்பர் அந்த கீழே இருக்க நம்பரால் அதே நம்பரால் மல்டிபிள் அண்டு டிவைட் பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு 7 √14 கிடைக்கும். அதே போல் இங்கே இப்போ √14 × √14ங்கிறது ஆன்சர் 14 கிடச்சிரும். அதாவது √5 × √5 இதோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 5. இதே இது நீங்கள் 5 வந்து 2ஆக பிரிங்க அப்படின்னு கேட்டால் √5 × √5 இப்படி இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அது போல் தான் இங்கே √14 காமனாக 14 மாறிடும். இப்போ என்ன ஆகும்? இந்த 7ம் இது வந்து கேன்சல் பண்ணலாம். அப்போ √14/2ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு நம்பர் கொடுத்துருந்தா அதே இந்த மாதிரி கொடுத்துருந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நல்லா கவனிங்க. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா தான் உங்களுக்கு பயிற்சி கணக்கில் அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க வேல்யூயை நம்ம நோட் பண்ணிட்டோம். அடுத்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5 - √3ன்னு கொடுத்துருக்காங்கல்ல.
இதுக்கு ஆப்போசிட்டான நம்பர் ப்ளஸ்ஸு, ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட்டான நம்பர் ப்ளஸ்ஸு, அந்த நம்பரால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இந்த நம்பரை ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுட்டாங்க, நல்லா கவனிங்க, இந்த நம்பர் அப்படியே போட்டாங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டான நம்பர் ப்ளஸ்ஸு, அதாவது 5 + √3, அதால் மேலே மல்டிபிள் பண்ணியிருக்காங்களா, அதே போல் டிவைட் பண்ணியிருக்காங்களா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிறது 2 டைம் ஒரே வேல்யூ 2, அப்போ 5 + √3² நம்ம நோட் பண்ணலாம். அடுத்தது டிவைடில் இது வந்து a - b × a + b இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். அதை நம்ம எப்படி விரிவாக்கலாம், a² - b², இந்த விரிவாக்கத்தில் நம்ம எழுதிக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சா? நெக்ஸ்ட் என்னென்னா, இதுவே வந்து a + b² இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போ அதை நம்ம விரிவாக எழுதுவோம். என்ன எழுதுவோம், a² + b² + 2ab, இந்த மாதிரி நம்ம விரிவாக எழுதியிருக்கோம். அதான் இங்கே அவங்க விரிவாக எழுதியிருப்பாங்க. அதே போல் இங்கே a² - b²ங்கிற போது a²னா 5², 5² வேல்யூ 25, b²ங்கிற போது √3² தான். அப்போது இந்த ஸ்கொயர்டும் இந்த ரூட்டுமே கேன்சல் ஆயிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ √3² √3க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ரூட்டுக்கு பதிலாக 1/2 நோட் பண்ணலாம், பவரில் இருக்க ஸ்கொயர்டு. அப்போ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும், 3 மட்டும்தான். ஸோ அதான் இங்கே வேல்யூ நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கலாம் சால்வ் பண்ணுங்கள். 5² 25, √3² வேல்யூ இப்போ அதே போல் 3 மாறிடும். இப்போ இங்கே 2 10, √3ங்கிறதான் இருக்கும், 22 கீழே இருக்கும். அடுத்தது பாருங்கள், ப்ளஸ் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். சரி, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 28ன்னு கிடைக்கும். 28 + 10 √3 / 22. அடுத்தது நல்லா கவனிங்க, இதில் நம்ம என்ன பண்ணலாம், 2ங்கிறது காமனாக எடுக்கலாம். இது ரெண்டுலேயே வந்து நம்ம 2 காமனாக எடுக்காமல. ஸோ எடுத்தோம் அப்படின்னா இது ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடும், 14 + 5 √3 / 22. இப்போ என்னாகும் அப்படின்னா, இந்த இதில் நம்ம 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 14 + 5 √3/11 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே போல் தான் உங்களுக்கு பயிற்சி கணக்கில் இருக்கும், பார்க்கலாம். இப்போ பயிற்சி கணக்கு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த சுருக்கு அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்க்குற மெத்தடு தான். இப்போ √48ங்கிறத உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளேயே 2ஆக நம்ம பிரிக்கணும். அது பிரிக்கும்போது ஒரு நம்பர் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பராக இருக்கணும், இன்னொரு நம்பர் எது வேணால் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 48 அப்படிங்கிறத 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 24 இருக்குது. அதே இது 16 × 3, 16 × 3 48 தானே. இப்போ 16ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் தானே. இந்த மாதிரி நீங்கள் அழகாக இதை நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதே போல் தான் மற்ற நம்பருமே காமனாக உங்களுக்கு இப்போ பிரிகிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண பின்னாடி தான் நீங்கள் அதை சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அதே இது இந்த 4வது நான் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அதை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ அவங்க √5 + 2ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, √5 + 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே x² அப்படிங்கிறதானே இருக்குது. நம்ம x² நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் 1/x² கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இதை 2 ஆட் பண்ணணும். இதுதான் இங்கே உள்ள கான்செப்ட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். எக்ஸோட வேல்யூ √5 + 2. இப்போ x² அப்படின்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் வந்துருச்சு, உங்களுக்கு a + b² ஃபார்மெட்டில் வந்துருச்சு. அப்போ a² + b² + 2ab, ஏங்கிறது √5 × b-யோட வேல்யூ 2, அவ்வளோதான். இப்போ இது 5 வரும், ப்ளஸ் இது 4, ப்ளஸ் இங்கே ஒன்று 2 4 4 √5ன்னு இருக்கும். அப்போ வேல்யூ என்ன, 9 + 4 √5. இதுதான் இதோட வேல்யூ, x² வேல்யூ. இப்போ 1/x² வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேல்யூ இப்போ x² 1/x² நம்ம போடுறோம் அப்படின்னா 1/, இந்த வேல்யூ 9 + 4 √5ன்னு நம்ம நோட் பண்ணலாம். இப்போ இதுக்கு தான் இப்போ நம்ம பார்த்த மெத்தடு. இங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டான நம்பர் என்ன, மைனஸ் தானே. அப்போ 9 - 4 √5, இதால் மேலேயும் அதே போல் கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 9 - 4 √5 அப்படின்ட்டு. இப்போ வேல்யூ மேலே வந்து அப்படியே தான் இருக்கும், 9 - 4 √5 தான் இருக்கும். கீழே பார்த்தோம்னா இது a + b × a - bங்கிற போது 9² - 4 √5² இதாக இருக்கும்.
இப்போ வேல்யூ சிம்பிளை பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணணும். நம்ம 1/x² தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ 9 - 4√5 டிவைடட் பை இங்கே 81ன்னு இருக்கும், மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16, 16 இன்ட்டு √5 ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த 5 மட்டும்தான். அப்போது 9 - 4√5 டிவைடட் பை 81 மைனஸ் இங்கே 16 இன்ட்டு 5, 16 இன்ட்டு 5 50 + 30 80. அப்போ டிவைல் என்ன ஆகும், 1ன்னு மட்டும் கிடைக்குமா? அப்போ மேலே இருக்க நம்பர் தான் 9 - 4√5ங்கிறதா. இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஒரு சில இதில் அதாவது மோஸ்ட்லி இதுக்கு ஆப்போசிட்டான நம்பர் கிடைக்கும் தான், ஆனால் ஒரு சில இடத்துல மாற்றங்கள் வரலாம். இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ 1/x². இப்போ x² வேல்யூ 9 + 4√5. 1/x² வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 - 4√5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 4√5. இப்போ இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், 9 + 4√5ம் ப்ளஸ் 9 - 4√5ன்னு இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ண எது கேன்சல் ஆகும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போது 9 + 9 18. ஓகே, 18 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம அதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது பெருசாக இருக்கீங்க சார் அப்படி நீங்கள் நினைக்காம ஆரம்பத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். அது மூலமா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு தேவையில்லை அவ்வளோக்கா. உங்களுக்கு இதில் இருந்து கேள்விலாம் இருக்காது. நீங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு பயிற்சியெல்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தேர்ட்டியல் கொஸ்டின், இப்போ எக்ஸாம்பிள் 2வது கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2வது கொஸ்டின் பின்னவற்றை எது உண்மையல்லன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண் தான், கரெக்டு. ஒவ்வொரு முழுக்கணும் விகிதமுறு எண்ணு, ஒவ்வொரு மெய்யெண்ணும் வீதமுறா எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண் நோட் பண்ணுறாங்க. இதில் மெய்யெண் வந்து வீதமுறா எண்கள். மெய்யெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீதமுறு எண்ணாகவும் இருக்கலாம், வீதமுறா எண்ணாகவும் இருக்கலாம். அப்போ இதுதான் தவறானது, இதுதான் வந்து உண்மை அல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அவ்வளோதான், இதுதான் இங்கே இருக்க கான்செப்ட்டு. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்துருக்க கான்செப்ட்டுங்கிறதே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.